வேற யாரும் பிள்ளைங்க இல்லைங்களாமா? இல்ல சாமி, எனக்கு ஒரே பொண்ணு இவதான். பேரு கல்யாணி. அப்போ இது இவரோட பையன் தான் கிறிஷ். என் பேரன். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். ஸோ சிறுகடிக்கு ஆசை சீரியல் பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு விஷயத்தை மையமாக வச்சு தான் இத்தனை நாளாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலாகவே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயம் எப்போ தெரிய வரும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம எல்லாரோட ஒரே ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது என்ன அப்படின்னா, ரோகிணியோட அந்த ஒட்டுமொத்த ரகசியம், அதாவது அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ அந்த ரகசியம் எப்போ முத்து மீனா மூலமாக வெளியே வரும், இந்த குடும்பத்துக்கு எப்போ தெரிய வரும், அப்படி தெரிஞ்சால் இந்த ரோகிணி நிலைமை என்ன ஆகும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம வியூவர்ஸ் எல்லாரோட ஒரே ஒரு விருப்பமாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போது ரோகிணியோட அப்பா மலேசியாவில் இல்லை அப்படின்றதும், அவர் மலேசியாவே கிடையாது அப்படின்றதும், அவர் பணக்காரர் இல்லை, ரோகிணி மீனா விட ஒரு ஏழை அப்படின்ற விஷயம் இந்த விஜயாவுக்கு தெரிய வரும்பொழுது அவங்க என்னெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, அதனால் இப்போ இந்த ரோகிணி எவ்வளோ பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்படிப்பட்ட நிலைமையில் இப்போது விஜயாவுக்கு ரோகிணி நம்ம இன்னும் ஏமாற்றிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்றதும், ஒரு குழந்தையே இருக்குது அப்படின்ற விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஜயா என்ன பண்ணுவாங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது தான் சொல்லணும். கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, பெரிய பிரச்சனையே பண்ணிடுவாங்க. ஸோ இன்றைக்கான எபிசோடில் ரோகிணி சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு முத்து தான் இன்றைக்கி டிரைவராக போயிருக்காரு. அங்கே போனதுமே அவங்க கோயிலுக்கு போகணும், எங்களுக்கு ஈவினிங் தான் ஃப்ளைட்டு, ஸோ அதனால் நாங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே முத்துவும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போகும்பொழுது தான் முத்துவுக்கு ஒரு பக்கம் சஸ்பென்ஸ் ஆகும், இங்கே ரோகிணி அம்மாவுக்கு ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகுது. என்ன அப்படின்னா, முத்து அங்கே கிறிஷை பார்த்துடுறாரு. ஸோ கிறிஷுக்கு இவங்க தான் சொந்தக்காரங்க அப்படின்றதும் தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இங்கே அதாவது ரோகிணி அம்மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா, எங்கே முத்துக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா நமக்கு பிரச்சனை என்னமா பண்ணுற மாதிரி பயந்துக்கிட்டு இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு ஏதோ காரணத்தை சொல்ல அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த முத்து இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க எல்லார்ட்டையும் சொல்ல ரோகிணி பயத்தோட உச்சிக்கே போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். உடனே ரூமுக்கு போயிட்டு தன்னோட அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இது சம்மந்தமாக செம்மையாக திட்டுறாங்க. ஸோ இப்படி தான் இன்றைக்கான எபிசோட் செம பரபரப்பான காட்சிகளோட முடிவுக்கு வந்திருக்கு. நாளைக்கு எபிசோடில் இந்த ரோகிணி பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் யாருக்கும் தெரியாமல் தன்னோட அப்பாவோட திதிக்காக போகிறாங்க. அங்கே போன இடத்துல மீனா கிட்ட வசமாக சிக்கி அறையும் வாங்குறாங்க. ஸோ ரோகிணி மாட்டினா நல்லது தான், ஆனால் இது உண்மையாக கனவா என்ன ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.